ஒரு ஆளு நடுக்கடல்ல கல்லு மாதிரி இருக்கிற ஒரு தீவுல மாட்டிட்டு இருக்கான். இப்போ அவன் தப்பிச்சு போறதுக்கு வேற வழியே இல்ல. அதனால தூண்டில போட்டு மீன் பிடிக்கிறான். ஆனா அந்த தூண்டில அவனுக்கு ஒரு கல்லு கிடைக்குது. அந்த கல்லை எடுத்துட்டு அவன் இருக்கிற இடத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல ஒரு துணியை கட்டி அதுல நிறைய கல்ல சேர்த்து வச்சுட்டே வரான். அதே மாதிரி இப்ப எடுத்த கல்லையும் அதுல போட்டுட்டு திரும்ப வந்து மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் போடுறான். அப்ப அவன் கையில ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதை பாத்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் இருக்கிற இடத்துல ஒரு கப்பல் உடைஞ்சிருக்கும். அந்த கப்பலோட ஸ்டேரிங்க தூண்டில் போட்டு எடுத்து இப்ப அவன் கையில இருக்கிற ப்ளூ பிரிண்ட் மாதிரியே ஒரு ஃபிளைட் ரெடி பண்ணி அந்த தீவுல தப்பிக்கிறதுக்காக ரெடி போறான். இப்போ அவன் மேல போனாதான் பறக்க முடியும். அதுக்கு அவன் அந்த மரத்துல மாட்டி வச்சிருக்க அந்த துணியோட கயிறை கட் பண்ணி விடுறான். அந்த கல்லுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்டையில விழுது. அந்த கட்டைக்கு ஆப்போசிட்ல இவன் இந்த மிஷின்ல உட்கார்ந்து இருப்பான். இந்த கல்லுங்க ஒரு அதிர்ச்சியில அந்த கட்டை அவன மேல தூக்கி விடுது. அப்படியே அவன் மேல போயிட்டு அவன் ரெடி பண்ண அந்த ஃபிளைட்டோட ரெக்கையை ஓபன் பண்ணி அப்படியே பறந்து போயிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் ரெடி பண்ண ஃபிளைட் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல அதுல இருக்க எல்லா பார்ட்ஸும் அப்படியே பிச்சிக்கிட்டு போகுது. என்னதான் பிச்சிக்கிட்டு போனாலும் ஃபைனலா அவன் ஒரு வழியா மேனேஜ் பண்ணி கரைக்கு வந்துடுறான். ஒரு வழியா எப்படியோ இவன் தீவுல இருந்து தப்பிச்சு வந்துட்டான்னு பார்த்தா இப்போ இவன் இருக்கிறது அதே மாதிரி இருக்கிற வேற ஒரு தீவு. இவன மாதிரியே நிறைய பேர் அந்த தீவு மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கல்ல தாண்டி தாண்டி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்க பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு காம்படிஷன்ல இருக்காங்க. இங்க இருக்க கல்ல தாண்டி யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ இதுக்காக தான் அவங்க எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க.